நீங்க எக்ஸாம்க்கு எல்லாமே கரெக்டா படிச்சிருந்தோம், எக்ஸாம்ல நீங்க பண்ற சில மிஸ்டேக்னால சொதப்பி உங்க மார்க்ஸ் அப்படியே குறைஞ்சிரும். ஸோ எக்ஸாம் டைம்ல நீங்க பண்ணக்கூடாத 7 மிஸ்டேக் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ சொல்ல போற ஒவ்வொரு மிஸ்டேக்கும் நீங்க ஆல்ரெடி பண்ணிருந்தீங்கன்னா ஒன்னா கவுண்ட் பண்ணிட்டே வாங்க. அண்ட் 7க்கு நீங்க எவ்வளவு மிஸ்டேக் பண்ணீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த 7 மிஸ்டேக் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. நம்பர் 1, அவாய்ட் லாஸ்ட் மினிட் ஸ்டடி. ஃப்ரெண்ட்ஸ், யாரெல்லாம் இந்த தப்பை பண்ணிருக்கீங்க? எக்ஸாம் ஹாலுக்கு போறதுக்கு 5 நிமிஷம் முன்னாடி வரைக்கும் இந்த கொஸ்டின் வந்துருமோ அந்த கொஸ்டின் வந்துருமோன்னு பயத்துல புக்கு புரட்டி பார்த்திருக்கீங்க. டைம் ஆச்சு, எல்லாரும் உள்ள வாங்க, எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போது, கொஸ்டின் பேப்பர் கொடுக்க போறேன்னு உங்க மிஸ்ஸோ இல்ல சாரோ கத்துனதும் தான் உள்ளேயே போவீங்க. நான் சொல்றது சரிதானே? உங்க பயம் என்னவோ கரெக்ட் தான். பட் யோசிச்சு பாருங்க, 1 இயர்ல படிக்க முடியாததை லாஸ்ட் 5 மினிட்ஸ்ல படிச்சிருவீங்களா என்ன? முடியாதுல்ல. ஸோ எக்ஸாமுக்கு நீங்க எந்த கொஸ்டின் எல்லாம் படிச்சீங்களோ அதை மட்டும் ரீகால் பண்ணுங்க. அண்ட் அதை தவிர்த்து வேற எந்த கொஸ்டினும் புதுசா படிக்காதீங்க. நீங்க அப்படி புதுசா படிக்கிறப்ப நீங்க ஆல்ரெடி படிச்சது உங்க பிரெயின்ல ஸ்டோர் ஆகி இருக்கிறத ஈஸியா மறக்க வச்சிரும். ஸோ எப்பயும் படிச்சது மட்டும் நல்லா ரிவைஸ் பண்ணுங்க. அதுவும் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு 15 மினிட்ஸ் முன்னாடியே நீங்க ரீகால் பண்ணி முடிச்சிருக்கணும். நம்பர் 2, ரீட் கொஸ்டின் பேப்பர் அண்ட் என்டர் கரெக்ட் கொஸ்டின் நம்பர். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் எக்ஸாம்ல கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றப்ப கொஸ்டினை கரெக்டா படிக்க மாட்டீங்க. சும்மா லைட்டா கொஸ்டினை படிச்சுட்டு அப்படியே ஆன்சர் எழுத ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. பட் இந்த தப்பை இனி எக்ஸாம்ல பண்ணாதீங்க. ஒரு கொஸ்டினை ஒரு டைமுக்கு 2 டைம் நல்லா படிச்சுட்டு அது என்ன கொஸ்டின் தெரிஞ்சுட்டு ஆன்சர் எழுத ஸ்டார்ட் பண்ணுங்க. சில கொஸ்டின் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும், பட் லாஸ்ட்ல எப்படி, ஏன், எது இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமா கேட்டிருப்பாங்க. பட் நீங்க கொஸ்டினை முழுசா படிக்காம நீங்க படிச்ச கொஸ்டினோட ஆன்சரை எழுதி வச்சிருவீங்க. சோ உங்களை ட்விஸ்ட் பண்ணி கொஸ்டின் இந்த மாதிரி கேட்பாங்க. சோ அதுக்கான ஆன்சரை கரெக்டா எழுத நீங்க அந்த கொஸ்டினை முழுசா படிக்கணும். அண்ட் இதை விட முக்கியமானது கரெக்டான கொஸ்டின் நம்பர் போடுறது. நீங்க எழுதுற கொஸ்டின்கான நம்பரை கரெக்டா போட்டு இருக்கீங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சோ நிறைய பேர் இந்த மாதிரி கரெக்டான கொஸ்டினுக்கு கரெக்டா தான் ஆன்சர் பண்ணிருப்பாங்க. பட் ஏதோ ஒரு டென்ஷன்ல கொஸ்டின் நம்பரை மாத்தி போட்டிருப்பீங்க. பட் இந்த தப்பை யாரெல்லாம் எக்ஸாம்ல பண்ணீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சோ இனி இந்த தப்பை யாரும் பண்ணாதீங்க. கொஸ்டின் நம்பர் அண்ட் அது என்ன கொஸ்டின் பாக்குறது ரொம்ப முக்கியம். இதை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. நம்பர் 3, ரைட் குட் ஹேண்ட் ரைட்டிங். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்றத இமேஜின் பண்ணிக்கோங்க. உங்க கையில 2 டிராயிங் பேப்பர் இருக்கு. அதுல ஒரு பேப்பர்ல இருக்க டிராயிங் அட்ராக்டிவா பார்க்கவே செம்மையா இருக்கு. அண்ட் இன்னொரு பேப்பர்ல இருக்க டிராயிங் நல்லாவே இல்லை. இப்ப சொல்லுங்க, நீங்க எந்த டிராயிங்க்கு அதிகமான மார்க்ஸ் கொடுப்பீங்க? பார்க்கவே சூப்பரா இருந்த அந்த டிராயிங் பேப்பருக்கு தானே. ஏன்னா எந்த ஒரு விஷயத்த பாக்குறப்ப நம்மள ஃபர்ஸ்ட் அட்ராக்ட் பண்றது அழகுதான். சோ இதுதான் உங்க பேப்பர் கரெக்ஷன் பண்றவங்களும் எதிர்பார்ப்பாங்க. உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங் எக்ஸாம் பேப்பர்ல ரொம்பவே அழகா இருக்கணும். அடிச்சு எழுதுறது, கிறுக்கி எழுதுறது, என்னன்னு பாக்குறவங்களுக்கு புரியாத மாதிரி எழுதி வைக்கிறது, இந்த மாதிரி பண்றப்ப உங்க பேப்பர் கரெக்ஷன் பண்றவங்களுக்கு அது எரிச்சல தான் கொடுக்கும். நீங்க கரெக்டாவே எழுதி இருந்தாலும் உங்க ஹேண்ட் ரைட்டிங் மோசமா இருந்துச்சுன்னா உங்களுடைய மார்க்கை ஈஸியா அஃபெக்ட் பண்ணிடும். உங்க ஹேண்ட் ரைட்டிங் ரொம்பவே நீட்டா இருக்கணும். அண்ட் நீங்க கஷ்டப்பட்டு படிச்சத உங்க ஹேண்ட் ரைட்டிங் வழியா அதை கரெக்டா எக்ஸ்போஸ் பண்ணுங்க. உங்க ஹேண்ட் ரைட்டிங் அழகா இருந்துச்சுன்னா உங்க பேப்பர் மேல குட் இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகும். அண்ட் உங்க பேப்பர் கரெக்ஷன் பண்றவங்களுக்கும் ஈஸியா இருக்கும். நம்பர் 4, கேரி ப்ராப்பர் எக்ஸாம் மெட்டீரியல்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எக்ஸாம் ஹாலுக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி எக்ஸாம்க்கு தேவையான பென், பென்சில், ஸ்கேல் அப்படின்ட்டு எக்ஸாம்க்கு என்னெல்லாம் வேணுமோ அது கரெக்டா உங்ககிட்ட இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு எக்ஸாம் ஹாலுக்குள்ள என்டர் ஆகுங்க. அப்படி நீங்க ஏதாச்சும் ஒன்னு எடுத்துட்டு போக மிஸ் பண்ணிட்டாலும் அது உங்களுக்கு தான் ப்ராப்ளம். அண்ட் உங்ககிட்ட எல்லாமே இருக்குன்னா நீங்க எந்த டென்ஷனும் இல்லாம உங்க எக்ஸாமை ஈஸியா எழுதி முடிச்சிருவீங்க. அதுவே உங்ககிட்ட அப்படி ஏதாச்சும் ஒண்ணு இல்லைனாலும் நீங்க பக்கத்துல இருக்கவங்க கிட்ட தான் கேட்டாகணும். அண்ட் அதனால உங்க டைமுமே வேஸ்ட் ஆகும். அதே மாதிரி நீங்க கேக்குறப்ப அதை எக்ஸாம் ஸ்டாஃப் பார்த்து அது உங்களுக்கு பெரிய பிரச்சனையில கொண்டு போய் விட்டுரும். சோ இந்த மாதிரி ஆகுறப்ப உங்க மைண்ட்ல இருக்க ஆன்சருமே ஞாபகம் வராம போகலாம். இப்ப நான் சொல்றத ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. நீங்க எக்ஸாம் ஹாலுக்கு ஸ்கேல் இல்லாம மறந்துட்டு போயிட்டீங்க. எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு ஸ்கேல் தேவைப்படுது. உங்க ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டு வாங்குறீங்க. ஒரு டைம் யூஸ் பண்ணி லைன்ஸ் போட்டு இருப்பீங்க. உடனே அவங்க ஸ்கேல் கேட்பாங்க. உங்களுக்கு வேற வழி இல்ல, ஸ்கேல் அவங்களோடது, சோ கொடுத்துதான் ஆகணும்.
சோ நீங்க ஸ்கேலுக்கு மறுபடியும் வெயிட் பண்ணணும். இது உங்களுக்கு டென்ஷனை தான் தரும். அண்ட் ஒரு சில பேரு ஒரு வாட்டி தான் தருவாங்க, ரெண்டாவது வாட்டி கேட்டா தரக்கூட மாட்டாங்க. இந்த டென்ஷன் ப்ராப்ளம்லாம் வரக்கூடாதுன்னா நீங்க கரெக்டா எக்ஸாமுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை கரெக்டா எடுத்துட்டு போங்க. அண்ட் அதே மாதிரி நீங்க ஒரு பென் மட்டும் எடுத்துட்டு போக கூடாது, சேஃப்டிக்கு 2 பென் எடுத்துட்டு போங்க. திடீர்னு ஒரு பென் எழுதாம கூட போகலாம். அந்த மாதிரி டைம்ல எந்த டென்ஷனும் இல்லாம உங்ககிட்ட இருக்க இன்னொரு பெண்ணை வச்சு நீங்க எக்ஸாம் எழுத ஸ்டார்ட் பண்ணலாம். நம்பர் 5, பி ஹேண்டில் டைம். எல்லாரும் பண்ற பெரிய தப்பு எக்ஸாம்ல டைமை கரெக்டா யூஸ் பண்ணாதது தான். கொஸ்டின் பேப்பர் கொடுத்த உடனே 10 to 15 மினிட்ஸ்ல கொஸ்டினை நல்லா படிச்சு பார்த்துக்கோங்க. தென் உடனே ஆன்சர் எழுத ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நீங்க டைம் இருக்குன்னு கொஸ்டின் பேப்பரை பார்த்துட்டு இல்ல அந்த கொஸ்டின் பேப்பர்ல உங்களுக்கு தெரியாத கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்னு யோசிச்சு இருந்தீங்கன்னா டைம் போறதே தெரியாது. அண்ட் லாஸ்ட்ல உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டினுக்கு கூட உங்களால ஒழுங்கா ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ ஸ்டார்டிங்ல இருந்து எழுத ஸ்டார்ட் பண்ணிடுங்க உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச கொஸ்டினுக்கு. தென் மீதி இருக்க டைம்ல உங்களுக்கு தெரியாத கொஸ்டினுக்கு ஆர் உங்களுக்கு டவுட்டா இருக்க கொஸ்டினுக்கு மெதுவா ஆன்சர் யோசிச்சு எழுதுங்க. நீங்க ஃபர்ஸ்டே தெரியாத கொஸ்டின் அண்ட் டவுட்டா இருக்க கொஸ்டினுக்கு யோசிச்சுட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா லாஸ்ட்ல உங்களுக்கு நல்ல ஆன்சர் தெரிஞ்ச கொஸ்டினுக்கு கூட எழுத டைம் இல்லாம போயிடும். சோ இதனால உங்க மார்க்ஸ் கம்மியாக நிறைய வாய்ப்பு இருக்கு. அண்ட் அதே மாதிரி எக்ஸாமுக்கு வாட்ச் கட்டிட்டு போறது ரொம்பவே அவசியம். நீங்க டைம் அப்பப்ப செக் பண்ணிட்டு எழுதுனா உங்களுக்கு நிறைய டைம் இருக்க மாதிரி இருக்கும். அண்ட் கரெக்டான டைம்லயும் எக்ஸாமை எழுதி முடிக்க முடியும். இதுவே உங்களுக்கு டைம் தெரியாம லாஸ்ட்ல டைம் முடிஞ்சிருச்சு பேப்பர் கொடுங்கன்னு சொல்றப்பதான் தோணும், ஐயோ அதுக்குள்ள டைம் ஆயிருச்சா. சோ இந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணாம இருக்க எக்ஸாம்ல வாட்ச் கட்டிட்டு போங்க. நம்பர் 6, மஸ்ட் ஈட்டிங் டியூரிங் எக்ஸாம். ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸாம் அப்போ மார்னிங் சாப்பிட்டு போனா எக்ஸாம்ல நிறைய மார்க்ஸ் எடுக்க முடியும்னு சொல்றாங்க. இதை கேட்கறப்ப எனக்கே ஷாக்கா தான் இருந்துச்சு. பட் ஒரு ரிசர்ச்ல 2 ஸ்டூடெண்ட் வச்சு டெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஸ்டூடெண்ட் ஏ மார்னிங் சாப்பிடாம எக்ஸாம் எழுத வச்சிருக்காங்க அண்ட் ஸ்டூடெண்ட் பி சாப்பிட வச்சு எக்ஸாம் எழுத வச்சிருக்காங்க. பட் இதுல ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா சாப்பிட்ட எக்ஸாம் எழுதின ஸ்டூடெண்ட் பி யோட மார்க் அபவ் 90 வந்திருக்கு. அண்ட் சாப்பிடாம போன ஸ்டூடெண்ட் ஏ யோட மார்க் வெறும் 50 தான் வந்திருக்கு. அண்ட் இது எப்படி வேலை செய்யுதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம் ஃபியர்ல எதுவும் சாப்பிடாம எம்டி ஸ்டொமக்கா போய் எக்ஸாம் அட்டென்ட் பண்ணீங்கன்னா உங்க எனர்ஜி லெவலை டிக்ரீஸ் ஆக்கி உங்களால எக்ஸாம்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம ஆக்கிடும்னு சொல்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்ல, இதனால உங்க ஸ்ட்ரெஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகி உங்களுடைய எபிலிட்டி பவரையும் டிக்ரீஸ் பண்ணி விட்டுடுமா. இதோட விளைவா நீங்க படிச்சதை ரீகால் கூட பண்ண முடியாம ஆகிடும்னு சொல்றாங்க. சாப்பிட்டு போறது எந்த அளவுக்கு முக்கியம்னு நான் சொல்றேனோ அண்ட் அதை விட முக்கியம் எந்த மாதிரி ஃபுட்ஸை நீங்க எக்ஸாம் டைம்ல சாப்பிடணும்னு. ஸோ எக்ஸாம் டைம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா பீஸா, பர்கர், சமோசா, பப்ஸ், பானிபூரி, சாண்ட்விச் இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணுங்க. அண்ட் இதுக்கு பதிலாக நேச்சுரலா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை எடுத்துக்கோங்க. ஸோ உங்க வீட்டில் செய்யற ஹைஜீனிக் ஃபுட்டை சாப்பிட்டாலே போதும். அண்ட் இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒத்துக்காத ஃபுட்ஸை சாப்பிட்டு எக்ஸாம் எழுத முடியாம போச்சுன்னா என்ன ஆகும், உங்களுடைய கெரியரே வேஸ்டா போயிடும். ஸோ இதனால உங்களை ஹெல்த்தியா வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களால நல்ல எக்ஸாம் எழுத முடியும் அண்ட் அப்பதான் நல்ல மார்க்ஸும் எடுக்க முடியும். நம்பர் 7, ஸ்டாப் டிஸ்கஷன் ஆஃப்டர் எக்ஸாம். எக்ஸாம் முடிச்சுட்டு எக்ஸாம் ஹால் விட்டு வந்ததும் உடனே புக் எடுத்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கரெக்டா தப்பான்னு செக் பண்றது. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே நீ இதுக்கு என்ன ஆன்சர் எழுதுனன்னு உங்களுக்குள்ளேயே டிஸ்கஷன் பண்ணிப்பீங்க. எத்தனை பேரு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பட் இந்த மாதிரி நீங்க பண்றப்ப உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் மொத்தமா போயிடும். ஸோ இதனால நெக்ஸ்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண முடியாம போன எக்ஸாமே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ எப்பயும் முடிஞ்சதை விட்டுட்டு நெக்ஸ்ட் இருக்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஒரு எக்ஸாம்ல கரெக்டா பெர்ஃபார்ம் பண்ணலனா நெக்ஸ்ட் எக்ஸாம்ல அந்த தப்பு பண்ணாம இருக்க கரெக்டா படிங்க. அண்ட் ஆஃப்டர் எக்ஸாம் டிஸ்கஷன் பண்றதை ஸ்டாப் பண்ணுங்க. அண்ட் ஒரு சில பேர் இப்படியும் பண்ணுவாங்க, எக்ஸாம் முடிச்சதும் நெக்ஸ்ட் எக்ஸாம்க்கு ரெடி ஆகாம முடிஞ்ச எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் வச்சு நமக்கு எவ்வளவு மார்க் வரும்னு அவங்களே அவங்களுடைய மார்க்கை கால்குலேட் பண்ணி பார்ப்பாங்க. பட் நீங்க நோட் பண்ணியிருக்கீங்களா, நீங்க கால்குலேட் பண்ண மார்க் எப்பயுமே வந்திருக்காது. கரெக்டா? இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் வச்சு கால்குலேட் பண்றது அண்ட் மார்க்ஸ் எவ்வளவு வரும்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கறது, இந்த மாதிரி மிஸ்டேக்கை பண்ணாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொன்ன இந்த 7 மிஸ்டேக் நீங்க வரப்போற எக்ஸாம்ல பண்ணாம இருக்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.